ஹாய் கைஸ், வெல்கம் டு அம்தாஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம அம்தாஸ் கிச்சனில் நல்லா மலைக்கு அதமாக சுட சுட ஒரு ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 250 கிராம் ரவை, 250 கிராம் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா ஊற வச்சிடுறேன். இந்த சைடு வந்து 300 கிராம் வெல்லத்தை எடுத்திருக்கேன். அதை பேனில் ஊற்றி நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வந்து வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து வெள்ளைப்பாகு எடுக்கிறதுக்குள்ளே இந்த சைடு வந்து 200 கிராம் ஆட்டா கோதுமை மாவும் 2 ஏலக்காவையும் போட்டு நான் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். தென் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வந்து மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா ரவை, அதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தென் அந்த கோதுமை மாவையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். வெள்ளை கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து அந்த மண்ணெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக. தென் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 20 to 15 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே நான் வந்து ரெஸ்ட் விட்டுறேன். இந்த சைடு என்ன பண்ணும் அப்படின்னா, வந்து அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமாட்டி வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அந்த எண்ணெய் இதில் ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பூரி மாதிரி புஃப்னு வருங்க. டேஸ்ட் உண்மையாலே வேறு லெவலில் இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.